இயேசுவில் மிகுந்த அன்பிற்கினிய இறைமக்களே, இந்த நாளிலே மிக அழகாக நம்முடைய திருத்தல அதிபர் தந்தை அவர்கள் அன்னையோடு இணைந்து நாம் நற்கருணை பேழையாக மாறிட என்கிற ஒரு அறைகோலை, ஒரு அழைப்பை நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறார். அன்னையினுடைய வழியில் அல்லது அன்னையோடு சேர்ந்து நாம் எப்படி நற்கருணை பேழையாக மாற வேண்டும் என்கிற ஒரு தேடல் நமக்கு வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த தலைப்பு. முதல் வாசகத்தில் நாம் ஓசையாவுடைய புத்தகத்திலிருந்து கேட்டோம். ஓசையா என்று சொன்னாலே கடவுளுடைய அன்பு என்று பொருள். கடவுளுடைய அன்பு. அப்போ இந்த கடவுளுடைய அன்பு உன்னை தேடி 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 வந்து கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளவுதான் துரோகியாக இருந்தாலும், மோசமான மனுஷியாக இருந்தாலும், நீ எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாலும் கடவுளுடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய கருணைக்கு எல்லை இல்லை, அவருடைய பாசத்திற்கு ஈடு இல்லை. ஆகவே தான் கடவுள் நம்மை மீண்டும் 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 தேடி வந்து கொண்டே இருக்கிறார். உன்னை என்னால் மறக்கவே முடியாது, நான் உன்னை அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ என்கிறதை கடவுள் மிக அழகாய் வெளிப்படுத்துகிறார். அதான் முதல் வாசகத்தில் நமக்கு தரப்பட்டது. அதே போல் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் மிக அழகாக ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து பவுலடியார் சொல்லக்கூடிய அவரது வார்த்தை, இந்த கடவுளுடைய பேர் அன்பிலிருந்து எங்களை யார் பிரிக்க முடியும்னு கேட்குறார். எதுவுமே கடவுளுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது. முதல் வாசகத்தில் கடவுளுடைய அன்பு என்னை தேடி தேடி வருது அப்படின்னு பார்க்குறோம். இரண்டாவது வாசகத்தில் இந்த பேர் அன்பிலிருந்து நான் பிரிஞ்சு போக மாட்டேன், எதுவும் என்னை பிரிக்க முடியாது, இந்த பேரன்புக்குள் இணைந்து நான் வாழ்வேன் அப்படின்றத பவுலடியார் சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். நற்செய்தி வாசகத்தில் லூக்காவினுடைய நற்செய்தியிலிருந்து நம்ம வாசிக்க கேட்குறோம். அங்கே லூக்கா மிக அழகாக இயேசுடைய மனநிலையை, அவர் சின்ன பையனாக 12 வயதில் இருக்கிற போதே சொன்ன ஒரு வார்த்தை, என் தந்தையினுடைய அலுவலில் நான் இருக்க வேண்டும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். என்னத்துக்கு பிஸியாக இருக்கிறேன்? எங்கள் அப்பாவுடைய வேலைகளை எல்லாம் நான் செய்ய வேண்டும். அப்போ தந்தையினுடைய அலுவல், தந்தையினுடைய பணி அப்படின்னு ஒன்று இருக்குது இயேசு. அப்போ அந்த பணியில் நான் மிக மிக முழு வீச்சோடு இருக்க வேண்டும் என்கிறதை சொல்லுகிறது. இவை எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து இன்றைய மைய சிந்தனை அன்னையில் இணைந்து நற்கருணை பேழையாக மாறிட. நம்ம எல்லாருடைய ஆன்மீக வாழ்வினுடைய நோக்கம், இந்த திருப்பலியினுடைய நோக்கம், ஜெபத்தின் நோக்கம் எல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டால், நாம் எல்லோரும் கடவுளாக மாற வேண்டும். சரிங்களா? நாம் எல்லோரும் இறை சாயலை முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ வாழ்வது நான் அல்ல என்னில், சொல்லுங்க, யார் வாழ்வது? அப்போ வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார். இதுதான் ஆன்மீக வாழ்வினுடைய உச்சம். வாழுவது நான் இல்லை, என்னில் இயேசு வாழ்கிறார். அப்போ நாம் ஒவ்வொருவரிலும் இயேசுவை நாம் வாழ வைக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொல்கிறதா தான், நாம் எல்லோரும் கடவுளை தாங்கி செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். காட் பேரர்ஸ் என்று சொல்லுகிறோம். மாதாவுக்கு வழங்கப்படுகிற மிக அழகான ஒரு பெயர் தியோடோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடவுளை தாங்கிய மரியாள், கடவுளை தாங்கி இருக்கக்கூடியவள், கடவுளை தனக்குள் உள்ளே வைத்திருக்கக்கூடியவள். எனவே தான் அந்த தாயை திரு அவை அவங்க கடவுளை தாங்கியவள் என்று சொல்லுகிறோம். இப்போ அன்னை மரியாள் மட்டும் அல்ல, நாம் எல்லாருமே கூட கடவுளை தாங்கியவர்களாக இருக்க வேண்டும். we are all God bearers. நம்மில் கடவுள் இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை, செயல் எல்லாவற்றிலும் கடவுள் வெளிப்பட வேண்டும். எனவே தான் நீங்கள் கடவுளுடைய சாயலை மட்டுமல்ல, கடவுளுடைய பிரசன்னத்தையே நீங்கள் தாங்கி இருக்கிறவர்களாய் வாழுங்கள் என்ற அழைப்பு தான் இந்த தலைப்பு. பிரான்சிஸ் அசிசியார் அவர் ஒரு முறை சொல்லும்போது, முதல் முறையாய் நற்கருணை வாங்கிய ஒரு குழந்தை பக்கத்தில் ஒரு சம்மனசு 2 வந்தாங்கன்னா, நான் உடனடியாக போய் மண்டியிட்டு நற்கருணையை பெற்றிருக்கக்கூடிய குழந்தையினுடைய இதயத்தை தொட்டு முத்தம் செய்வேன் அப்படின்னு சொல்றார்.
வானதூதருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆண்டவர் இயேசு அப்பத்தின் வடிவில் ரசத்தின் வடிவில் உயிருள்ள இயேசு இருக்கிறார். அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார். அப்போ கடவுள் நமக்குள் வாழுகிறார் என்கிறதை மனிதர்களால் அவர்களால் அனுபவிக்க முடியும். அப்போ கடவுள் இந்த நற்கருணையில் நமக்குள் உள்ளே வருகிறார், அவர் நமக்குள் ஜீவிக்கிறார். ஆகவே கடவுளையே நாம் மனதில் இதயத்தில் தாங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியவான்கள். நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்றால் அந்த நற்கருணையில் வாழக்கூடிய இயேசு எனக்குள் வருகிறார். அப்போ தான் அதை அனுபவிக்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும், வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார். அப்படின்னா இந்த பேழை, நற்கருணை பேழை. அப்போ இந்த டேபர்னாக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டேபர்னாக்கிள் சொன்னாலே கூடாரம் என்று பொருள், வேற ஒன்றும் இல்லை. கூடாரம் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சந்திப்பு கூடாரம் என்கிறத பற்றி பேசுகிறோம். இந்த சந்திப்பு கூடாரம் என்பது என்ன? ஒரு வீடு, எல்லாருக்கும் வீடு வீடாக இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் நாடோடிகளாக ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போய் ஆடு மாடுகளை வச்சு ஆங்காங்கே தங்கி வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்கிற போது அவர்கள் ஆடு மாடுகளோடு போயிட்டு ஒரு இடத்துல பாளையம் இறங்குவார்கள். அங்கே வீடுகளாக அடித்து டென்ட் அடிச்சுக்குவாங்க. அப்போ எல்லாம் டென்ட் அடிக்கிற போது வரிசையாக எல்லாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு டென்ட்டு. அப்போ அடிக்கும் பொழுது அந்த இடத்துல கடவுளுக்கும் ஒரு கூடாரத்தை இஸ்ரேல் மக்கள் அமைத்து கொண்டார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, கூடாரத்தில் இந்த இடத்துல கடவுள் எங்களோடு வாழ்கிறார். அதான் அவங்க நம்பினாங்க. அப்போ நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டா, கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சந்திப்பு கூடாரம். அப்போ இந்த சந்திப்பு கூடாரம் புனிதமானது. இந்த சந்திப்பு கூடாரம் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி இருப்பது. இந்த சந்திப்பு கூடாரத்துக்குள்ளார எல்லாரும் போக முடியாது. இஸ்ரேல் மக்களுடைய வழக்கத்தில் அவர்கள் இந்த ஜெருசலேம் தேவாலயத்தில் குறிப்பாக இந்த புனிதமான இந்த இடத்துல அவர்கள் எல்லாரும் போக முடியாது, எல்லா சாமியாராலையும் போக முடியாது. அதுவும் தலைமை குரு வருடத்துக்கு ஒரு முறை யாம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழா நாளில் அவர் ஒரே ஒரு முறை தான் உள்ளே போவார். அதுவும் போகும்பொழுது காலில் கயிறை கட்டி உள்ளே அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவர் உள்ளேருந்து வெளியே வரலன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார கையில் இழுத்துருவாங்க எல்லாம். ஏன்னா அது மகா பரிசுத்தமான இடம், கடவுள் அங்கே இருக்கிறார், அங்கே யாரும் உள்ள நுழைய முடியாது. அதுவும் தலைமை குரு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும்தான் உள்ளே போய் அந்த ஆட்டின் மாட்டினுடைய இரத்தத்தை சந்திப்பு கூடாரத்தில் அந்த உடன்படிக்கை பேழையின் மீதும் மக்கள் மீதும் தெளித்து ஒப்புரவாக்குவார் அப்படின்ற ஒரு அவருடைய வழக்கம். அப்படி கடவுளுக்கென்று ஒரு கூடாரம். கால ஓட்டத்தில் அவங்க நடந்து போகும் பொழுது ஒரு இடமிட்டு இன்னொரு இடம் போகிற போது அவர்கள் இந்த உடன்படிக்கை பேழை என்கிற ஒன்றை உருவாக்குகிறார்கள். கடவுள் தான் செய்ய சொல்றார். இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளார என்ன இருந்துச்சு? ஒன்று ஆரோனுடைய கொம்பு இருந்துச்சு, மோசேக்கு கொடுத்த 10 கட்டளை இருந்துச்சு, பாலை நிலத்தில் அவர்கள் உண்ட மன்னாவுடைய கொஞ்சம் பகுதி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தான், காஞ்சி போனது. ரைட்டா? இதுக்குள்ளதான் ஆகுது. இதைத்தான் கடவுளுடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம் அப்படின்னு சொன்னாங்க. யாரும் அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்கிற கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அது உள்ள யாரும் போயிட முடியாது. அது சந்திப்பு கூட சரிஞ்சு விழுகிற போது நான் சாமுவேல் புத்தகத்தில் பார்க்குறோம், அங்கே போர் வீரர்கள் அதை தாங்கி பிடிக்கிறாங்க, செத்து போயிடுறாங்க. அந்த அளவிற்கு அதிபயங்கரமான கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்ட ஒரு பேழை உள்ள கடவுள் இருக்கிறார். இதுதான் இஸ்ரேல் மக்கள் நம்பினாங்க. இந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிட்டு தான் அவர்கள் சண்டைக்கு போனாங்க. இந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு தான் அவர்கள் அந்த பாலை நிலத்தில் 40-45 ஆண்டுகள் இதை தூக்கிட்டு தான் நடந்து போனாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் ஜெரிகோ மதிலை பிடிக்கும் போது, தகர்க்கிற போது இந்த உடன்படிக்கை பேழையை தூக்கி கொண்டு தான் சுற்றி வந்து அதை வீழ்த்தினாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. வாழ வைக்கிற பிரசன்னம், வழி நடத்துகிற பிரசன்னம், எங்களை காப்பாற்றுகிற பிரசன்னம், எங்களை ஆபத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த பிரசன்னம், எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற பிரசன்னம், நாங்கள் அழிந்து போகாதபடி எங்களை வாழ வைக்கிற அந்த பிரசன்னம், எங்களை உற்சாகப்படுத்துகிற பிரசன்னம், எங்களை மன்னிக்கிற அந்த பிரசன்னம் இந்த உடன்படிக்கை பேழையில் இருக்கக்கூடிய என் கடவுளிடத்தில் இருக்கிறது என்று இஸ்ரேல் மக்கள் நம்பினார். எனவேதான் இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்க குறிப்பாக தாவீது காலத்தில் இந்த நற்கரணை, இந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் தூக்கி கொண்டு வருகிற போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீதை போல நடனமாடினெல்லாம் பாடுறோம் இல்லைங்களா?
அப்பதான் தாவீது அரசர் என்ன செய்யறாரு, 4 அடிக்கு ஒரு ஆடு மாடெல்லாம் வெட்டி அவர் பலி கொடுத்து டான்ஸ் ஆடி, இது கடவுளுடைய பிரசன்னம் எங்களை தேடி வருகிறது அப்படின்னு ஆரவாரமாக தூக்கி வருகிறார்கள். இந்த உடன்படிக்கை பேழை அவர்களுக்கு. அதே போல இந்த ஓபேத் என்ற வீட்டில் இந்த நற்கருணை பேழை அங்கே வைக்கப்படுகிறார். அங்கே 3 மாதம் அங்கே இந்த உடன்படிக்கை பேழை அந்த வீட்டில் வச்சிருக்கிறார். பிறகு அதை தூக்கி கொண்டு வருகிறார்கள். இதையெல்லாம் ஒப்பிடுகிற போது இறையியல் அறிஞர்கள் சொல்றாங்க, அன்னை மரியாளும் கூட ஒரு உடன்படிக்கை பேழையா இருக்கிறாள். எப்படி இருக்கிறாங்க? எப்படி இந்த 3 மாதம் இந்த ஓபேதனுடைய வீட்டில் இந்த உடன்படிக்கை பழி 3 மாதம் இருந்ததோ, அது போல அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு போய் எத்தனை மாதம் இருந்தாங்க? 3 மாதங்கள் அங்கே அவள் இருந்தாள். சரிங்களா? இந்த சந்திப்பு கூடாரத்தில், இந்த உடன்படிக்கை பேழை இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து, சரிங்களா, எல்லாரும் மோசே முதற்கொண்டு எல்லோரும் கடவுளை ஆராதித்தார்கள். அங்கே கடவுளுடைய பிரசன்னம் அதை மூடியது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க ஷெக்கினா என்று சொன்னார்கள். ஷெக்கினா என்று சொன்னால் கடவுள் அதை மூடி தன்னுடைய அருளால் ஆவியால் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். அப்ப கடவுளுடைய அந்த சந்திப்பு கூடாரம் முழுமையும் தேவ பிரசன்னத்தால் நிரம்பி வழிகிறது. இது மாதாக்கு அப்படியே ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த புதிய ஏற்பாட்டில் லூக்கா எல்லாரும் சொல்றாங்க, தூய ஆவி உன் மீது நிழலிடும், கடவுளுடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை எல்லாம் தன்னுடைய ரக்கைக்குள் அடைகாக்கிறது போல மேலே பருந்து வருகிற போது இந்த தாய்க்கோழி ரக்கையை உயர்த்தி பிடிக்கும், சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்த அம்மாவுடைய ரக்கைக்குள் ஒளிந்து கொள்ளுகிறதை நான் பார்த்துருக்கிறோம். அதே போல தூய ஆவி நிழலிட்டது அப்படின்னு சொன்னா கடவுளுடைய ஆற்றல் வல்லமை சந்திப்பு கூடாரத்தை நிரப்பியது அப்படின்னு சொன்னா, ஷெக்கினா என்று சொன்னால் தேவ வல்லமை தேவ மகிமை அன்னை மரியாளை மூடிக்கொண்டது என்று நான் பார்க்கிறோம். சரிங்களா? இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். அங்கே கடவுளுடைய பிரசன்னம் தேவாலயத்தை விட்டு விலகியது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் மரியாள் இந்த இயேசுவை, இந்த கடவுளை தன் உதரத்திலே சுமந்து கொண்டு அவள் ஆலயத்திற்குள் நுழைகிற போது மீண்டும் தேவ மாட்சி ஜெருசலேம் தேவாலயத்திற்குள் நுழைந்தது. அப்படின்னா அன்னை மரியாளே கடவுளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை பேழையாக, நற்கருணை பேழையாக இயேசுவை தன் உதரத்தில், தன்னுடைய மடியில், தன்னுடைய வயிற்றில் சுமந்த ஒரு தாயாக இருந்திருக்கிறாள் அப்படின்னு தான் நமக்கு செய்தி. ஆனால் உதரத்தில் சுமந்ததனால் அன்னை மரியாள் நமக்கு பாதுகாக்க முடியாது. அது அவருடைய பெரிய கிரெடிட்லாம் கிடையாது. அது கடவுள் போட்ட பிச்சை. கடவுள் அந்த அம்மாவுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அவர் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்து தன் தாயாக தெரிந்தெடுத்தது கடவுளுடைய மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய ஆசீர்வாதாக கொடுக்க வேற எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை தன் கருவில் சுமந்ததனால் மட்டுமே அன்னை மரியாளுக்கு புகழ் அல்ல. அது யாராலையும் முடியாது, நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஆனால் அன்னை மரியாள் எப்படி ஒரு நற்கருணை பேழையாக மாற முடியும் அப்படின்னு கேட்டா, அன்னை மரியாளுடைய வாழ்வில் இருந்து 2 காரியங்கள். ஒன்று, நீங்க கடவுளை தாங்கி இருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், காட் பேரரா இருக்கணும்னு சொன்னா, ஒன்று மாதாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அந்த அம்மா கடவுளுடைய விருப்பத்தை அறிந்தவளாய் இருந்தாள். காட்ஸ் வில் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடவுளுடைய விருப்பத்தை அறிந்தவளாக இருந்தாள். 2, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவளாக இருந்தால். காட்ஸ் வில் அண்ட் காட்ஸ் மிஷன் என்று சொல்லுகிறது. இது மாதாவுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இயேசுடைய வாழ்க்கையும் கூட இந்த 2 வார்த்தைகள் அடக்கிடலாம். இயேசு திரும்ப திரும்ப சொல்றாரு, என் விருப்பம் இல்லை, உங்க விருப்பப்படி நடக்கட்டும். ஏன் விருப்பம் இல்லை, உங்களுக்கு விருப்பமானால் இதை எடுத்துருங்க, இந்த துன்ப பாத்திரம் வேண்டாம். இல்லை இல்லை, நான் சுமக்க வேண்டும் என்பது உங்களுக்கு ஆசைன்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றவே வந்திருக்கிறேன். என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் நான் சாப்பிடுகிற சாப்பாடு, எனக்கு வேற சாப்பாடுலாம் இல்லை. அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இயேசுடைய வாழ்வு. அப்ப இயேசுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வும் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. 2, தந்தையினுடைய பணியை செய்வது. என்ன பணி அது? வாழ வைக்கிற பணி. என்ன பணி? இயேசுடைய பணி. ஆறுதல் கொடுக்கிற பணி.
இயேசுடைய பணி என்பது என்ன? நோயோடு வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்து அனுப்புகிற பணி. அப்படி ஒரு பார்வைப்பட்டால் சுகம் கிடைக்கிறார். அவரை தொடுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள். இயேசு தொடுகிறார், அவர்கள் பார்வை பெறுகிறார்கள். அவர் தொட்டவர்கள் எல்லாம், சந்தித்தவர்கள் எல்லாம் வாழ்வை பெற்று கொண்டு போகிறார்கள். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, பார்வையற்றவர்கள் பார்வை பெற வேண்டும். முடக்கவாதம் முற்ற துள்ளி குதிக்கணும் ஆண் போல. கடவுளுடைய அருள் தரும் ஆண்டை நான் அறிவிக்க வேண்டும். என்ன அருள் தரும் ஆண்டு? ஆசீர்வாதம், விடுதலை. இங்க அடிமைகளாம் கிடையாது, ஏழைகளாம் கிடையாது. ஏழைகளாம் இருக்கக்கூடாது. ஒரு பங்குல, ஒரு சமூகத்தில் நாம் வாழக்கூடிய தல திரு அவையில் ஏழைகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. அப்படின்னா எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு, அதான் ஜூபிலி ஆண்டு. நாங்கள் கொண்டாடுறது ஜூபிலி கிடையாது. எங்களுக்கு கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லக்கூடிய ஒன்றாக மட்டும்தான் நடத்துமே ஒழிய, உண்மையாகவே யூபிலி என்பது விடுதலை, உண்மையாகவே யூபிலி என்பது சமத்துவம். ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டு என்பது, ஐயா எல்லாருக்கும் திருப்பி கொடுங்க. ஏமாத்திட்டியா ஏழை கிட்ட இருந்து, அந்த ஏழைகளை வாழ வைங்க, அவங்களை திருப்பி கொடுங்க, அவர்களை மீண்டும் நன்னிலைக்கு உயர்த்துக. அவர்கள் இழந்து போனதை எல்லாம் அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் எல்லாத்தையும் கொடுங்க. அப்ப 50வது வருஷத்துல ஜூபிலி ஆண்டுல இல்லை அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது. ஏழை என்று யாரும் இருக்கக்கூடாது. அடிமை என்கிறவர்கள் யாருமே இருக்கக்கூடாது. அதுதான் விவிலியம் சொல்லக்கூடிய யூபிலி. அப்ப ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டை நான் அறிவிக்க வந்தேன். இதுதான் ஆண்டவர் அறிவிக்கக்கூடிய அருள் தரும் ஆண்டு. இதை செய்வதுதான் வாழ்வு தருகிற கடவுளுடைய பணி. இதைத்தான் இயேசுடைய வாழ்வை நடத்தியது. இந்த ரெண்டு தன்மைகள் தான் மாதாவுடைய வாழ்க்கை நடத்தியது. இப்ப மாதாள், அன்னை மரியாள் கடவுளுடைய சாயலோடு அந்த இயேசுவை கருத்தாங்கியவளாய், மடிச்சுமந்தவளாய் அந்த அம்மா நற்கருணை பேழையாக இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ரெண்டு காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் மாதாவுடைய வழியில. ஒன்று, கடவுளுடைய திருவுளம் என்பது என்ன கண்டறியுங்கள். கடவுளுடைய விருப்பம் என்பது என்ன? வாழ்க்கையில் என்ன நன்மை வச்சிருக்க, தீமையை வச்சிருக்க, நல்லது வச்சிருக்க, கெட்டது வச்சிருக்க, வாழ்வு வேணுமா, சாவு வேணுமா, நன்மை வேணுமா, கெட்டது வேணுமா, எதை தெரிவு செய்ய போகிறீர்கள்? கடவுளுடைய விருப்பம் என்பது என்ன? இந்த சூழல்ல, இந்த என் குடும்ப வாழ்க்கையில, இந்த பணி செய்யக்கூடிய இடத்துல என் கடவுள் என்னிடத்தில் எதை விரும்புகிறார் அதை கண்டறியுங்கள். தேவனுடைய விருப்பம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன? இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிறேன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளாக மாறிவிடுவீர்கள். இதுதான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2:5 சொல்றாரு, புட் ஆன் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார். புட் ஆன் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ன? கிறிஸ்துவின் மனதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இயேசுடைய மனசை உள்வாங்கிக் கொள்ளு. அதான் அவர் விருப்பம் அறிஞ்சவங்களா இருப்பீங்க. அவராகவே நீ மாறிடு. அவர் விருப்பம் உன் விருப்பமா மாறிடுச்சுன்னா நீ வேறு, கடவுள் வேறு இல்லை. நீதான் நடந்து செல்லுகிற கடவுள், நீதான் நடமாடும் நற்கருணை. நீங்க நற்கருணையை பேழையில இயேசு பார்க்குறீங்க. இங்க மட்டும் இயேசு இல்லை, அதே இயேசு ஏழைகளிலும் இருக்கிறார், உங்களில் இருக்கிறார், என்னில் இருக்கிறார். அப்படின்னா யூதன் என்று இல்லை, கிரேக்கன் என்று இல்லை, அடிமை என்று இல்லை, உரிமை குடிமகன் என்று இல்லை, நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரையும் தேவனை பார்ப்பது போல பார்க்க வேண்டும். எந்த மனிதனை பார்க்கிற போதோ சாதியால் அவனை வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம், இனத்தால வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம், நிறத்தால வேறுபடுத்தி பார்க்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற பணக்கார, திமிரு, அதிகாரம், இதை கொண்டு ஏழைகளை நீங்கள் வேற மாதிரி பார்க்க வேண்டாம். எல்லோரையும் கடவுளுடைய சாயலா, பிரசன்னமா நீ பார்க்கணும். அப்படின்னா இந்த மண்டைக்குள்ளார கடவுளுடைய மனம் வந்துவிட வேண்டும். அதான் அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் என்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டால் கடவுளுடைய மனசு உனக்கு வந்துடும். இரண்டாவது, அப்படி கடவுளுடைய மனம் உனக்குள் வந்துவிட்டால் நீங்கள் கடவுளுடைய செயல்களை எல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இதை பாருங்க, நீங்க மோட்சத்துக்கு வருகிற போது நீ திருவிழாவை எப்படி கொண்டாடினீங்க, எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க, பட்டாசு எவ்வளவு வெடிச்சீங்க, இதெல்லாம் கடவுள் கேட்க மாட்டாரு. நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இங்கே கடவுள் உங்களை சந்திக்கும் போது கேட்பாரு, நீங்கள் ஆடையின்றி இருந்த என்ன நீ மனுஷன்ல பார்த்தியான்னு கேட்பார். நான் துணி இல்லாமல் இருந்தேன், தாகமாக இருந்தேன், அனாதியாக இருந்தேன், வயசான காலத்தில் நான் பார்க்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தேன், அநியாயமாக ஜெயிலில் நான் தண்டிக்கப்பட்டு கிடந்தேன், என் குடும்பம் நட்டார்ந்து நின்று இருந்தது, நீங்கள் யாரும் கண்டிக்கவே இல்லையே. நீங்கள் அதை கேட்கும் போது கடவுள் சொல்லுவார்,
ஐயா நீங்களாம் எங்க இருந்தீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் நம்ம எல்லாருக்கும், சின்னஞ்சிறிய சகோதரன் ஒருவனுக்கு இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தபோது எனக்கு. யாருக்கு? அப்ப கடவுளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்க கொடுக்குற வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் பாவது எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், ரைட்டா? கடவுளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் கடவுளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா ஏழை பாழைகளுக்கு உடைய அன்பையும் மரியாதையும் பாசத்தையும் உதவியையும் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீ கடவுளுக்கு செய்வதாகும். அப்ப கடவுளுடைய மனசு அவருடைய பணி தான். அப்ப ஏழைகளுக்கான பணி, எளியவர்களுக்கான பணி, இதை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என் அன்பிற்கிடையவர்களே, நீங்க அண்டை வழியில ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கிற மனுஷனா மாறிடுவீங்க. நீ போகும்போதே உங்களுடைய காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் ஓட்டிக் கொள்வார்கள். இதான் மதர் தெரேசாக்கு நடந்துச்சு இல்லையா? கண்டிதற்கு நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அந்த அம்மா நடந்து போனாங்கன்னா அப்படி காலடி மண்ணை எடுத்து நெற்றியில் ஒட்டி கொள்ளக்கூடிய அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிரசன்னம் அந்த அம்மா கிட்ட பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கிற திருத்தந்தை இடத்துல பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எத்தனையோ புனிதர் இடத்துல பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு மரியாள், இன்னும் ஒரு அந்தோனியார், இன்னும் ஒரே ஒரு புனிதரெல்லாம் வச்சுட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இவங்க எல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. நாம் யாரும் புனிதராக தயாராக இல்லை. நாம் யாரும் கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கியோட வாழ நாம் தயாராக இல்லை. ஏனென்றால் நான் சிலுவை சுமக்க வேண்டும், நான் நல்லவனாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், பொய் சொல்லாதவனாக இருக்கணும், சுத்தமாக வாழ வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தை வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ முடியல. இன்றைக்கு கடவுள் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அன்னையினுடைய வழியில் கடவுளுடைய விருப்பத்தை அறிஞ்சு கொள்ளுங்க, கடவுளுடைய மனசை உள்ள வச்சுக்கொள்ளுங்க, கடவுளுடைய அன்பை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்க, ஆண்டவருடைய பணியை மனசில் வச்சுக்கிட்டு இது ரெண்டின்படி வாழ ஆரம்பியுங்கள். நீங்கள் கடவுளுடைய நடமாடும் நற்கருணைகளாக மாறுவீர்கள். கடவுள் உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.